வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உங்கள் ஸ்ரீ ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி. இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வலசரவாக்கமில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோட்டில் சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு அண்ட் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 5500 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இப்போ நீங்கள் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய கார் பார்க் பண்ணுற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இருக்குது. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருந்து உங்களுக்கு 5 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. ஸோ எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் ஃப்ளட் வந்தாலும் உங்களுக்கு உள்ளே தண்ணி வரும்ன்ற பயம் இல்லை. ஸோ நீங்கள் கார் பார்க்கிங்லேருந்து உள்ளே என்ட்ரு ஆனதுமே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லிவிங் ரூம் இருக்குது. லிவிங் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு ஒரு 2 பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் லிவிங் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. ஒரு அழகான டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த லிவிங் ரூம்லேயே உங்களுக்கு ஒரு பார்ட்டிஷன் கொடுத்து ஒரு டைனிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அங்கேயே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன் அண்ட் ஒரு பூஜா ரூம் அண்ட் ஒரு டைனிங் ஏரியா இவ்வளவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த வீட்டோட கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க. நல்ல நீட் அண்ட் க்ளீனான இன்டீரியர் ஒர்க்கோடு வரக்கூடிய ஒரு மாடுலர் கிச்சன். இந்த கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான ட்ராயர்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கேயே தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு 3 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு அழகான ஃபால் சீலிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பெரிய ஸ்பேஷியஸான கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய லேஃப்ட் அண்ட் ஸ்டோரேஜ் ஏரியாவோட ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது டைனிங் ஏரியாவில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஆஸ் பர் வாஸ்து ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ பூஜா ரூம் பார்த்தீங்கன்னா செமி ஃபர்னிஷ்ட் அண்ட் அங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஹால், கிச்சன், டைனிங் ஏரியா, ஒரு பூஜா ரூம் அண்ட் ஒரு பெட்ரூம் இருக்குது. பெட்ரூம் வந்து லாக் பண்ணி வச்சுருக்கிறதுனால இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல. அண்ட் இது எல்லா இடத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இட்டாலியன் மார்பிளில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோர். அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற வழியில் ஸ்டேர்ஸுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் அந்த பெட்ரூம். அது கொஞ்சம் லாக்கில் இருக்குது. ஸோ ஸ்டேர்ஸுக்கு போகும்போது நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போதே உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வைடாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் உங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரியே ஒரு லிவிங் ரூம் அண்ட் அதுலேயே ஒரு டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க வித் ஃபால் சீலிங். ஸோ லிவிங் ரூம்லேருந்து வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. அந்த பால்கனியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. லிவிங் ரூமில் உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு 2 சைடில் விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸான பால்கனி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய ஊஞ்சல் போடுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஒரு பெரிய ஊஞ்சல் போடுறதுக்கான ஒரு அமைப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் உங்களுக்கு அந்த 30 ஃபீட் ரோட் ரொம்ப அழகாகவே தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பெட்ரூம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது 2வது பெட்ரூம். இதே மாதிரி ஒரு பெட்ரூம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அந்த பெட்ரூம் தான் பார்த்திங்கன்னா லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் உங்களுக்கு ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நல்ல பெரிய வார்ட்ரோப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஒரு அழகான ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு ஸ்பேஷியஸான பெரிய பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த பாத்ரூம்லேயும் உங்களுக்கு ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைல் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு ரூஃப் வரைக்கும் டைல் ஒர்க் கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூமில் வெண்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷனுக்கு ஒரு பெரிய விண்டோவும் ஒரு சின்ன விண்டோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் 2 விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில். ஒரு அழகான வார்ட்ரோபும் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீக் வுட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் வித் ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 3வது பெட்ரூம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷனுக்கு 2 விண்டோ கொடுத்துருக்காங்க 2 சைடில். அண்ட் ஒரு வார்ட்ரோபும் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூம்லேயே உங்களுக்கு ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமும் உங்களுக்கு மீடியம் ஸ்பேஷியஸாக இருக்குது. அங்கேயும் உங்களுக்கு ஒரு அழகான ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா வலசரவாக்கம் அண்ட் மதுரவாயல் சரௌண்டிங்கில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரைம் லொக்கேஷனில் புது வில்லா உங்களுக்கு வாங்குறதுக்கு கிடைக்கும். அதர் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்டு ஹவுசஸ் இல்லைன்னா நீங்களே லேண்ட் வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்த ப்ராப்பர்ட்டியோட 2nd ஃப்ளோர். இங்கே 2nd ஃப்ளோரில் என்ட்ரு ஆனதுமே உங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பன் டெரேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டெரேஸோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கார்டன் ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 2nd ஃப்ளோரில் உங்களுக்கு டோட்டலி 2 ரூம் இருக்குது. ஒரு பெட்ரூம் அண்ட் ஒரு ஹோம் தியேட்டர் ரூம் இருக்குது. இந்த ஹோம் தியேட்டர் ரூமை நீங்கள் வந்துட்டு மல்டி பர்பஸ் ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யோகா ரூம் இல்லைனா ஜிம் யூனிட் வேணால் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதை ஹோம் தியேட்டர் ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 2nd ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்பேஷியஸான அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்குறது 2nd ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஹோம் தியேட்டர் ரூம். இந்த ரூமை நீங்கள் வந்துட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி மல்டி பர்பஸ் ரூமை யூஸ் பண்ணிக்கலாம், ஜிம் யூனிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஷியஸான அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வித் ஃபால் சீலிங். ஸோ நல்ல ஸ்பேஷியஸான ஓப்பன் டெரேஸோட இந்த 2nd ஃப்ளோர் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த ப்ராப்பர்ட்டியோட 3rd ஃப்ளோர். ஸோ 3rd ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது. 10,000 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு லிஃப்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2nd ஃப்ளோர் வரைக்கும் தான் இருக்குது. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,90 lakhs, ஸ்லைட்லி நெகோஷியபிள். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ ஹவுசிங் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.